சம்மர் சீசன் ரொம்ப இப்போ வெயில் ஹாட் ரொம்ப அடிக்குது. இப்போ வந்து மேங்கோவும் அதுக்கு தகுந்த மாதிரி சீசன் வந்திருக்கு பாருங்கள். ஒரு சின்ன 2 மேங்கோ தான். திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, வீட்டில் திராட்சைப்பழம் மாதுளம்பழம் எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒன்று இருக்குது. மாதுளம்பழம் ஒரு ஜூஸ் போட்டால் அவங்க வந்து திராட்சை பன்னீர் திராட்சைலாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க சுகர் வேணான்ட்டாங்க. மாதுளம்பழம் போட்டால் பால் போட்டால் சுகர் இல்லாமல் நல்லா இருக்காது. ஓகே, அதனால் இது வந்து திராட்சைப்பழம் போடலாம் அப்படின்ட்டு திராட்சைப்பழம் எல்லாம் என் பொண்ணு தான் போட்டால் சூப்பராக இருந்ததுங்க. இந்த பன்னீர் திராட்சை சுகரே இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இனிப்பாக நல்லா இருந்தது. அப்படியே நுரப்போங்க டெக்கரேட் பண்ணி அந்த ஒரு திராட்சை வச்சு கொடுத்தா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 பேர்த்துக்கு மாம்பழத்தில் நான் ஒரு மில்க் ஷேக் மாதிரி பண்ணுறேன். நான் என்ன அப்படின்னு பார்த்தா, மாம்பழம் போட்டு கட் பண்ணி அதில் அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிற மாதிரியே பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. அந்த சக்கரை போட்டு ஒரு அடி அடித்து ஜூஸரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து பிஸ்தா ஐஸ்கிரீம் இருந்தது. எப்போயுமே சம்மரில் வீட்டில் ஐஸ்கிரீம் ஏதாவது ஒன்று இருந்துட்டு தான் இருக்கும் குழந்தைங்க இருக்கிறதுனால. அந்த ஐஸ்கிரீமில் அந்த மேலே அந்த நட்ஸோடு இருக்கிற இதை போட்டு, அது இல்லாமல் சப்ஜா சீட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தா. டெக்கரேஷனுக்கு பார்க்க மட்டும் இல்லை, எடுத்து சாப்பிட்டா அந்த ஐஸ்கிரீமோட அந்த மாம்பழத்தை அந்த சுகரோட சப்ஜா சீட்ஸோட சொல்லவே முடியலைங்க. எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி தயவுசெய்து வீட்டில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ பெரிய மாம்பழம்லாம் இல்லைங்க, இது ஒரு சின்ன 2 மாம்பழம் இருந்தது. அதில் தான் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டு. சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு அந்த மாம்பழம். அதேமாரி ஒரு சின்ன கோன் தான். அதுலேயும் பாருங்கள் பாதி தான் போட்டு வச்சோம், கொஞ்சம் தான் போட்டால் அது அவ்வளோ எம்மியாக இருந்ததுங்க. இது வந்து அப்படியே அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்லிட்டாங்க, என்ன உங்கள் பொண்ணு இதே வச்சிடலாம் போல இருக்குது, கடையே வச்சிடலாம், ஜூஸ் கடையை அவ்வளோ நல்லா போட்டிருக்கா. ஒரு மாதிரி ஸ்மூத்தின்னு சொல்ல முடியல, மில்க் ஷேக்னு சொல்ல முடியல, அப்படியே மேங்கோ ஜூஸ்ன்னு சொல்ல முடியல, அவ்வளோ நல்லா இருந்தது. அவங்க அப்படியே எடுத்து கலக்கி சாப்பிட்டாங்க பாருங்கள். அது அவ்வளோ டேஸ்ட்டாக. அதில் கலக்கி சாப்பிடும்போது அந்த சப்ஜா சீட்ஸும் அந்த பிஸ்தா அந்த ஐஸ்கிரீமும் அந்த மாம்பழத்தோட சுகரோடு போட்டு அரைச்சதுனால இன்னும் எப்படி சொல்கிறது தெரியல, அவ்வளோ எம்மியாக இருந்ததுங்க. அப்படியே சாப்பிட உள்ளே போயிட்டே இருந்தது. அவங்களே சொல்லிட்டாங்க, இங்கே வந்து கெஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த சம்மர் ஸ்பெஷலாகவே இதை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், அவ்வளோ இதாக அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க. இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. அதே சமயத்தில் கூலாகவும் இருந்தது. இது வந்து ஐஸ்கிரீம் போடுறதுனால நல்லா கூலாக இருக்குது. இல்லை ஐஸ்கிரீம் வேணாங்கிறவங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.